शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहम अस्मि सोहम अस्मि ब्रह्माहम अस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் 30 மார்ச் 2025 முதல் 5 ஏப்ரல் 2025 வரைக்குமான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான வாரம். ஏனென்றால் இதற்கு இந்த ஒரு நாள் முன்னாடி, அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை சனி பயிற்சியாகி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் இருக்கின்றன. சந்திரனும் அங்கதான் இருக்கிறார். அதனால இந்த வாரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய விசேஷங்களும் இருக்கின்றன, சில தோஷங்களும் இருக்கின்றன. முதல்ல நிறைய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, இந்த நாள், அதாவது 30 மற்றும் 31வது நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடுகளில் சொத்துக்களும் பேர் புகழும் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன், தாய்நாட்டினுடைய கௌரவத்தை வெளிநாட்டுகளில் கோலோச்சுவார்கள் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. இதுல குரு ரிஷபத்துல 2ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே சௌபாகியமாக இருக்கும். செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. இதுல ஒரு குழந்தை பிறக்கிறது, அதாவது 30ஆம் தேதி பிறக்கிறது அப்படின்னா தந்தையாகப்பட்டவர் சிவன் கோயிலில் பால் அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். பிறகு சாக்ஷுஷோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தை பாராயணம் பண்ண வைக்கணும் பிராமணர்கள் மூலியமா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா சூரியனார் கோயிலுக்கு போகணும், அல்லது நவகிரகத்துக்கு போயிட்டு, ஒவ்வொரு கோயிலையும் நவகிரக கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகத்துல சூரியனுக்கு அர்ச்சனை பண்ண வைப்பது சால சிறந்தது. ஏனென்றால் அந்த நேத்திர தோஷம் எல்லாம் அரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறதும் நேத்திர தோஷம் அப்படிங்கிறதும் களைஞ்சிடும். 31ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அந்த குழந்தைக்கு அம்பாளுடைய கோயிலுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்ல சந்தோஷமா அம்பிகையினுடைய அருளால் ரொம்ப ஒரு அம்சமாக தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையாக இருக்கும். அதே போன்று அதாவது ஞானக்கண் படைத்த, அதாவது சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் டூ மச் மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு 2ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் குரு மற்றும் சுக்கிரனுடைய அந்த பரிவர்த்தனையினால அந்த குழந்தைக்கு உலகியல் அறிவும் ஆன்மீக அறிவும் ஒரு சேர அமைந்திருக்கும். வெளிநாடுகளிலும் உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் 31ஆம் தேதி மேஷத்துல வந்துடுறார். அதனால அந்த குழந்தை பிறந்த இடத்திலும் வெளிநாடுகளிலும் நல்ல பேர் புகழுடன் இருக்க போகிறது. அரிஷ்ட தோஷங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு ஜாதகரை, அதாவது ஒரு அஸ்ட்ராலஜரை அணுகி நாம் அதுக்குண்டான பரிகாரம் செய்து கொள்ளலாம். சிம்பிள் பரிகாரம் நான் சொல்லிட்டேன். இந்த வாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே, ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரத்துல அவ்வளவு 4 கிரகங்கள் சனியினுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரத்துல 3 கிரகங்கள் இருக்கின்றன. அப்படிங்கும்போது ஒரு அசாத்தியமான ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை செய்யக்கூடிய குழந்தைகளாக இந்த குழந்தைகள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சரி, மந்திர ஜபம் இந்த வாரம் முழுவதுக்குமே நான் சொல்ற மந்திர ஜபத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க, ரொம்ப நல்லது. ஏனென்றால் 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு விசேஷம். அந்த விசேஷம் அது ஒரு அப்நார்மலிட்டி அப்படிங்கிறத விட இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதனால இந்த காலகட்டங்களில் நம்ம ஜபம் பண்றது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹ. இது லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு மந்திரம். இது அந்த சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம். இதை நிறைய புரஸ்சரணம்
நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்படிங்கும்போது நீங்களும் அந்த மந்திரத்தை அதாவது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹ. இந்த மந்திரம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எதிர்காலத்தை உங்களால் வழிநடத்தவும் முடியும். சரி, இப்ப இந்த வாரத்துல அந்த நாட்கள்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்கிறதுன்னு பார்த்துருவோம். 30ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை உகாதி பண்டிகை வருகிறது. அன்றைக்கே வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறது. வசந்த நவராத்திரி என்பது சித்திரை மாதத்தில் அம்பிகையினுடைய, அதாவது லலிதாம்பிகையினுடைய நவராத்திரிகளில் இது முதல் நவராத்திரியாக கருதப்படுகிறது. வசந்த ரித்துவில் வரதுனால இதுக்கு பேர் வசந்த நவராத்திரி என்பது. அது 30ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. அதாவது 2ஆம் நாளும் 3ஆம் நாளும் ஒரே நாள்ல அமையறதுனால ஒரு நாள் குறைத்து 7ஆம் தேதி முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். மொத்தம் 4 நவராத்திரிகள். முதல் நவராத்திரி வசந்த நவராத்திரி. 2வது நவராத்திரி ஆஷாட நவராத்திரி, வாராகிக்காக கும்பிடுவது. 3வது நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி, அது ராஜமாதங்கிக்காக வழிபடுவது. 4வது நவராத்திரி சரண் நவராத்திரி, சரத் ருத்துல வராது. இதுல முதல் நவராத்திரியும் 4வது நவராத்திரியும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி பரா பட்டாரிகா என்று சொல்லப்படுகின்ற லலிதாம்பிகையினுடைய அம்சமாகத்தான் கொண்டாடப்படுகிறது. அதுல இந்த வசந்த நவராத்திரியில சௌமியமான, ஏன்னா ஹாட் வெதர் இல்லையா, அப்போ அம்பாளை ஒரு குளிர்ந்த ஒரு சாந்த வடிவமான லலிதாம்பிகையாக இந்த நவராத்திரியில் நம்ம கொண்டாடுறோம். இதுவே சரண் நவராத்திரியில உக்ர வடிவமாகிய துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணியாகிய சண்டிகா பரமேஸ்வரியாக அப்போ நம்ம வழிபடுவோம். அதனால இந்த வசந்த நவராத்திரி பிளசண்டான நவராத்திரி. இந்த நவராத்திரி இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியே நமஹ, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை நம்ம சொல்லிட்டே இருப்போம். அந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சமானது கூடவே இருக்கும். சரி, 31ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு முகூர்த்த நாளாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறது. 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் முகூர்த்தம். அதுல புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது 9:50 எடுத்துக்கொண்டு 10:02 வரைக்கும் இருக்கிறது. இது ஒரு விசேஷமான நாள். திருத்தியா அன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வர்றது. உங்களுக்கு அதாவது சோமவாரம் வர்றதுனால அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த நாட்கள்ல நான் சொன்ன அந்த டைம்ல ஆரம்பிச்சிடலாம். பிறகு ஏப்ரல் 1ஆம் தேதி தாரா ஜெயந்தி. தசமகா வித்யால தாரா அப்படிங்கிறது ஒரு அம்பாளுடைய பெயர். அந்த அம்பாள் தாந்திரிக வித்யால ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அம்பாளுடைய ஜெயந்தி. 2ஆம் தேதி, அதாவது 2-4 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பஞ்சமியாக செவ்வாய் கடகத்துக்கு போகிறார். இது வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, இப்ப 4ஆம் இடத்துக்கு போய் நீச்சமாக போகிறார். செவ்வாய் 4ஆம் இடத்துல போனால் அதுல நிறைய நன்மை உண்டு. அது கேந்திரத்துல ஒரு பாவி உட்கார்றது, அதுவும் நீச்சமாகிறதுங்கிறது நல்லது, ஒரு பாவியாக இருந்து. ஆனால் மேடராசிக்காரர்களுக்கு நீச்சமாகிறது நல்லதா, நம்ம பார்ப்போம். அடுத்தது 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி சந்தான சப்தமி, குழந்தை இல்லாதவர்கள் இந்த 4ஆம் தேதி விரதம் இருந்து சூரியனை வழிபடுவது. விரதம் இருந்ததுன்னா உணவு அருந்தாமல், காலையில மட்டும் உணவு அருந்தாமல் சூரியனுடைய காயத்ரியை சொல்லலாம். சூரியனுடைய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம், காயத்ரி மந்திரமே சொல்லலாம். இந்த மந்திரத்தையே சொல்றது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த அன்னைக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இந்த வாரம் சந்திரன் மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் டிராவல் பண்றார். மீன ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீட்டுல இருந்து அதன் பிறகு 2 நாட்கள் மேஷ ராசியில், 2 நாட்கள் ரிஷப ராசியில், 2 நாட்கள் மிதுனத்தில் இருக்கிறார். சந்திராஷ்டமம் அமைய போகின்ற ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். அது அந்தந்த ராசிகளை சொல்லும்போது நான் சொல்லுவேன். சரி, இப்போ பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களை, இந்த வாரம் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு வாரம் தான். ஆனால் இந்த வாரத்தினுடைய வெளியூர் கான்டாக்ட் அத்தனை பேருக்குமே நீங்க சும்மாவாவது ஒரு ரிங் பண்ணி ஹாய் ஹலோ சொல்லிடுங்க. நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய, நிறைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல இரவுகளில் எங்கும் தங்க வேண்டாம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
பண வரவு இருக்கிறது. சகோதரர்கிட்ட முதல்ல வந்து 2 நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கப்புறம் சகோதரர்களினால் ஆதாயம் இருக்கிறது. குழந்தைகள் வந்து வெளியூர் போக வேண்டும், அதாவது ஒரு டூரு அதுக்கு போகணும்னாக்கா இந்த வாரம் ஏற்புடையது அல்ல. மற்றபடி திருமண ஏற்பாடுகள் தாராளமா பண்ணலாம். லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டும். அமைதியாக இருங்க. சொத்து பாகப்பிரிவினை, கிரயம் பண்றது, இதெல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஆனாலும் கூட வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக, சொந்தங்களில் வந்து திருமண உறவுகளில் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மெயினா வந்து ராகுவும் சனியும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால கண்டதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது வெளியில போனோம்னாக்கா ஏதோ பேருக்கு சாப்பிட்டு நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு இதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும். அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்றவர்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் வந்து டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுவது ரொம்ப 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 நல்லது. சூரியன் வந்து 12ஆம் வீட்டுல இருக்கு, ஆனால் வந்து சந்திரன் கூட இருக்கு. ஏன்னா அமாவாசைக்கு மறுநாள் தானே இந்த இதெல்லாம் வருகிறது. இருந்தாலும் நீங்கள் ரிஷபத்திற்கு குரு வரும்போது கஜகேசரி யோகமாக வருகிறார். அதாவது திங்கள் செவ்வாய்களில் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். மேஷ ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சிவன் கோயில்ல பால் அபிஷேகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். மேஷ ராசியில் பெண் குழந்தையாக பிறந்தால் என்ன பண்ணுவது? அதே சிவன் கோயில்ல போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அம்பாளுக்கு ஒரு குங்குமம் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுங்க, வளையல்கள் வாங்கி கொடுங்க. இது ரொம்ப நல்லது. இதனுடைய பரிணாமம் வந்து ரொம்ப, அதாவது அம்பாள் சுரூபமாகவே விளங்கக்கூடிய ஒரு தன்மையானது இருக்கிறது. வசந்த நவராத்திரியில முதல் நாள், அது இல்லாம அந்த அந்த ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அம்பிகையினுடைய அருளினால் இது அத்தனையும் பாசிட்டிவாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரத்துல வந்து நீங்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், கடன்ல இருந்து நிவர்த்தி ஆவதற்குண்டான ஒரு அமைப்பு கிடைச்சிடும். படிப்பு, அதாவது வந்து வெளியூர்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாரம், லாபம் மிகுந்த வாரம். இருக்கக்கூடிய 12 ராசிகளில் லாபமான ராசி எதுன்னு கேட்டா இந்த வாரம் ரிஷப ராசி தான். அதனால ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய புத்தியை ஷார்ப் ஆகிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து நல்லா ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க. படிப்புல வந்து புதிதாக முடிவெடுக்கிறதுல இருந்து தயக்கம் வேண்டாம். செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா கொஞ்சம் வாரத்தினுடைய முதல் பகுதி 3 நாட்கள் வந்து கொஞ்சம் நம்ம பலமா பேச வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க பலமா பேசணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போனோன்னு பலமா பேசினா உங்களுக்கு உங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தன்மை வந்துடுது. தந்தையினுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி கணவன் மனைவி உறவு, காதலர்கள் உறவு, எஸ்பெஷலி வந்து பார்ட்னர்ஸினுடைய உறவு எல்லாம் வந்து விரிசல்கள் நீங்கி மீண்டும் புத்துணர்வாக மாறக்கூடிய அமைப்பு, கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு மற்றும் நில புலன்கள் வாங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ண வேண்டிய ஒரு வாரம். இந்த வாரம் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல காரியமானது நடக்க இருக்கிறது. சனி ராகு கூட இருந்தாலும் கூட சனி வந்து யோகக்காரகனாக இருக்கிறதுனால ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அதனால என்ன பண்ணக்கூடாது இந்த வாரம்னாக்கா, நோ லிக்கர், நோ ஸ்மோக்கிங், அதை மட்டும் நம்ம வந்து விட்டணும். ஏன்னா ஹீலிங் பிளேஸ்லயே ராகுவும் சனியும் ஒன்னா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டிகிரியில இருக்கு எல்லாமே. சந்திரன் மட்டும்தான் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கிறார் இந்த வாரம். இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த ரிஷப ராசிக்கு ஒரு குழந்தை ஆகப்பட்டது பிறந்தது அப்படின்னாக்கா உண்மையிலேயே மல்டி பிசினஸ் மேன், நிறைய பிசினஸ் பண்ணுவார். சுவாமிஜி பிசினஸ் பண்ணுவார், லாபம் அடைவார்னா கண்டிப்பாக லாபம் அடைவார். இந்த குழந்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல எந்த நாள் குழந்தை பிறந்தாலும் நீங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்திட்டு வாங்க. இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையாவது செய்து விட்டு வாருங்கள். லட்சுமி கட்டாட்சத்துடன் குழந்தை இருக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் என்ன வாரம் தெரியுமா? உங்களுக்கு இருந்த இக்கட்டெல்லாம் நீங்கி கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க. நீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன் அப்படிங்கிறதுனாக்கா அதெல்லாம் நான் சனி பெயர்ச்சியில சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறேன். 10ஆம் இடம் என்பது உபச்சயஸ்தானம். அதுல வந்து மிதுன ராசிக்காரருக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார் அவர்.
4ஆம் இடம் என்பது அவருடைய நட்பு வீடு. அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்திலிருந்தே நீங்க அவர் ராகு கடந்து போயிடுவார் சீக்கிரம். ராகு கடந்து போன பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நல்ல காலம் அது. அதனால மிதுன ராசி அன்பர்கள் சொத்துக்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. பிறகு கடன்களை நம்ம கடன் வாங்கிறது, பிறகு கடன் பெறுவது, லோன் மூலியமாகவும் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான வீடு கட்டக்கூடிய அந்த ஒரு அமைப்பானது இருக்கிறது. மிதுன ராசியில் 3 நாட்கள் செவ்வாய் இங்கிருந்து மீண்டும் 2ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால 2ஆம் இடத்துல செவ்வாய் கடகத்துல இருப்பார். 11க்குண்டானவன் கடகத்துல நிற்கிறது, சந்திரனுடைய இடத்துல இருக்கிறது. லாபம் வீடு தேடி வரும், புதிய வரன்கள் அமையும், கடன்கள் குறையும், புதிய வேலையானது கிடைக்கும், வெளியூர் பிரயாணம் நன்மை தரும், சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு, எதிரிகள் அழிவர், வம்பு வழக்கில் ஜெயிச்சிருவோம். அம்பாளுடைய அதிலும் கூட மாரியம்மன் காளியம்மனுடைய வழிபாடு கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய அவருடைய உடல் நலமாக இல்லைன்னாலும் கூட அந்த உடல் வியாதியிலிருந்து விடுதலை செய்ய வைத்துவிடும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பிறகு உற்சாகமாக இந்த வாரமானது விளங்கப் போகிறது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முழுமையுமாக ஒரு பாக்கியமான ஒரு வாரம். தந்தையுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மாவனுடைய விஷயத்துல நல்ல பலன்கள் உண்டு. முதல் ஒரு நாள் கொஞ்சம் டல்லா இருக்கிறது, அதுக்கப்புறம் அம்மாவனுடைய ஹெல்த்ல நல்ல மாற்றம், தந்தையினுடைய ஹெல்த்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபம் உண்டு, குழந்தை வரம் உண்டு, வெளிநாடு யோகம் உண்டு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் புஷ்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது மீண்டும் அடுத்த வேலை கிடைச்சிரும், இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு அம்பிகையை வழிபட வேண்டும். நான் சொன்ன ஓமையும் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமக சொல்லலாம். இல்லையா, சண்டியினுடைய வழிபாடு, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, அது உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும். சனி ராகு கொஞ்சம் துரோகம். ஏனென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி 8க்குண்டானவன், அவர் ராகு கூட இருக்கு. அந்த துரோகத்தை நம்ம தடுத்து நிறுத்த நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் துர்கை என்கின்ற சண்டியினுடைய அனுகிரகம் வேண்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் வச்சு பாக்கி அத்தனையும் பார்த்துக்கிடலாம். துரோகம், நட்பில் துரோகம், உறவில் துரோகம் தான் பெரிய துரோகமே, தாங்க முடியாது. அதுவும் அண்ணன் தம்பிக்குள்ள துரோகம், தம்பி அண்ணன்ல தம்பிகளுடைய துரோகம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த உறவுகளில் நீங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி ஒரு பாக்கியமான ஒரு வாரம், நல்ல பிசினஸ் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வேலை போகும்னு சொன்னேன் இல்லையா, போனாலும் அடுத்த ஜாப் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மீனத்தில் இத்தனை கிரகம் வர்றதுனால கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பெண் குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த பெண் குழந்தைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேண்டிக்கிட்டு வாங்க. அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு அபிஷேகத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம், அல்லது ஒரு அம்பாளுக்கு வஸ்திரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிடலாம். ரொம்ப நல்லது. அந்த குழந்தை லட்சுமி கட்டாட்சமாக ஒரு பெரிய செல்வந்தனுடைய குடும்பத்துல வாழ்க்கைப்படக்கூடிய ஒரு பொண்ணாக இந்த பெண் குழந்தையானது இருக்கும். ஆக கடகராசி அன்பர்களே, மகாலட்சுமியினுடைய வரவு இருக்கிறது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்திலிருந்து 8க்கும் 10க்கும் உண்டான அந்த பரிவர்த்தனை யோகம் இன்னும் இருக்கிறது. இந்த வாரத்துல நிறைய யோகம் இருக்கிறது. அத்தனை யோகமும் உங்களுக்கு அத்தனை சீக்கிரட்லயுமே உங்களுக்கு அப்படியே பாதுகாப்பு அரணாகத்தான் இருக்கிறது. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, டூ வீலர் எல்லாம் அறக்க பறக்க வண்டி ஓட்டிட்டு தலத்தறிக்க போகக்கூடாது. இரவுகளில் நிறைய சுத்தக்கூடாது. வெளியூருக்கு போனோம்னாக்கா, ஹை ஆல்டிடியூடுக்கு போனோம்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு மெட்டல்ல என்ன மெட்டல், இது இந்த ஜாதகத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா இரும்பை டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அது ஆணியாக இருக்கலாம், இரும்பு கம்பியாக இருக்கலாம், ராடாக இருக்கலாம், கிரில் கேட்டாக இருக்கலாம்,
அல்லது வாட்டர் டேங்கினுடைய மூடியாக இருக்கலாம், பாதாள சாக்கடையினுடைய மூடியாக இருக்கலாம். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மூத்த சகோதரர்களிடம் சண்டை வேண்டாம். நிலம் வாங்கிறதுக்கு, பிறகு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இந்த வாரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஆனால் பார்க்கலாம், வரன் கிடைக்கக்கூடிய யோகம், வேலை கிடைக்கக்கூடிய, வெளியூர்ல வேலை. நான் உள்ளூர்லயே தான் இருப்பேங்கிறவர்களுக்கு அவருடைய சிந்தனை மாதிரி வெளியூர்லயும் என்னால் வாழ முடியும், வெளியூருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். படிப்பவர்கள், மாணவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்க வேண்டும். அதனால அவர்கள் ஹயக்ரீவ உபாசனையும், சிம்மராசிக்காரர்கள் ஜென்ரலாக சிவனுடைய வழிபாடையும் இந்த வாரம் செய்ய வேண்டும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்னும் யோசிக்க கூடாது. உங்களுக்காக எல்லாருமே யோசிப்பாங்க. அதுல உங்க வீட்டுல, உங்க நட்பு வட்டாரத்துல, உங்களுடைய ஆபீஸ்ல எல்லாரும் உங்களை பத்தி பேச்சு. அது எப்படி நல்ல விதமா யோசிப்பார்களா எப்படி சுவாமிகளை அப்படின்னாக்கா, அவர்கள் எந்த விதமாக யோசிச்சாலும் தவறில்லை, உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். ஒரே ஒரு உறவுல நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. என்ன? கணவன் மனைவி உறவு, நட்பு என்கின்ற உறவு, அதிலும் கூட ஆப்போசிட் ஜெண்டர், ஆண் பெண்கள் உறவு. ஏன்னா இதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான சீட்டிங்குடைய ஒரு அமைப்பு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். லவ்ங்கிற பேர்ல சீட்டிங் நடக்கிறது, நட்புங்கிற பேர்ல சீட்டிங் நடக்கிறது, பார்ட்னருங்கிற பேர்ல சீட்டிங் நடக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம், அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதனாலதான் சொன்னேன், எல்லாருமே உங்களை பத்தி இப்ப பிளான் பண்ணுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவர் அத்தனை பேருமே பிளான் பண்ணுவாங்க. அதுதான் 7ஆம் இடம். ஆனா அத்தனையும் நன்மைக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய பலம். 9ஆம் இடத்துல குரு இருந்து அவர் 7ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறது, அது இன்னும் பலம். சனி 7ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறது இன்னும் பலம். ஆனால் ராகுனுடைய அந்த ஒரு அமைப்பு கொஞ்சம் நமக்கு பிளஸ்ஸா இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதனால கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உக்ர நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய தரிசனமும் வழிபாடும் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். காதல் கைகூடும். அதிலும் மாற்று மதத்தினருடன் ஏற்படக்கூடிய காதல் உடனடியாக கைகூடும். அரபு கண்ட்ரிகளுக்கு போவதற்குண்டான விஷயங்கள் வேகமாக நடக்கும். முக்கியமாக நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இந்த வாரத்தில் அமைந்திருக்கிறது. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய 6ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. அதனால வெளியூருக்கு, வெளி மாநிலங்களுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அப்ளை செய்வதற்கு போவதற்கு ஒரு நல்ல வாரம், நல்ல வாய்ப்புகள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம். ஆனாலும் கூட நமக்கு கொஞ்சம் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கோர்ட்டு கேஸ் இதுல போய் மாட்டிக்க கொள்ளக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது. ஏனென்றால் 4 கூடையவன் 5 கூடையவன் 6ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறார். அதனால கரையம் பண்ணக்கூடாது, சொத்துகள் வாங்காமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் இந்த வாரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதா சால சிறந்தது. மற்றபடி திருமண ஏற்பாடுகள் ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கிறது. நட்பு வட்டாரங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான சூழல் காணப்படுகிறது. கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் டென்ஷனா ஃபீல் பண்ணுவோம். வியாதிகள்ல கொஞ்சம் பயம் பிறகு அதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம தேவையில்லாம பயந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த வாரம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா, அந்த குழந்தை அது பிறந்த உடனே வளர்றது வெளிநாடுக்காக இருக்கும். இல்லைன்னா அவருடைய தந்தை வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக செல்வார். இந்த குழந்தையும் பெருகுவது, அதனுடைய போஷாக்கு எல்லாமே வெளிநாடுகளில் நடக்கும் மேக்சிமம். அதிலும் கூட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தோட அவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தை பிறந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்னாக்கா, நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். அதிலும் கூட நதி வடக்கு பக்கம் இருக்கணும். அந்த கோயிலுக்கு வடக்கு பக்கம் நதி இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் அந்த நதியில நீராடிட்டு அந்த சுவாமியினுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மேக்சிமம் சிவன் கோயிலாகவோ அல்லது பெருமாள் கோயிலாகவோ 2 கோயிலுக்குமே தாராளமா போயிட்டு வரலாம். அந்த குழந்தைக்கும் நல்லது, அவருடைய தந்தைக்கும் மிக 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 நல்லதாக இருக்கிறது. துலா ராசிக்காரர்களுக்கு வெளியுறவு துறை அல்லது வெளியூர் கான்டாக்ட்ஸ், நண்பர்களுடைய கான்டாக்ட்ஸ், புதிய புதிய வரவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு.
கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். ஆனால் அபரிமிதமான வளர்ச்சியையும் விகாசத்தையும் பிஆர்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அடையக்கூடிய ஒரு வாரம். இவர்கள் செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டால், நோ லிக்கர் அடிக்ஷன் ஆயிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒன்று புகைப்பழக்கம், அல்லது வந்து குடிக்கக்கூடிய ஒரு, அதாவது ட்ரிங்கிங் ஹேபிட், ஆல்கஹால் கன்சியூமிங், அல்லது வேற ஏதாவது இந்த என்னது டொபாக்கோ அப்படின்னு சொல்லுங்களா, அதுக்கெல்லாம் வந்து நான் சொல்றது டீனேஜ் பாய்ஸ் அடிமை ஆகிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் வேலையை விடலாமான்னு தோணும், வேலையை மாற்றுவோமா அப்படின்னு தோணும். அது இந்த வாரத்தில் நம்ம பண்ண வேண்டாம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரமானது 5ஆம் இடத்துல உங்களுக்கு அத்தனை கிரகங்களும் இருக்கு. ஆனா நல்லது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இத்தனை இருக்கிறதுனால ஒரு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இந்த வாரம். நீங்க வந்து அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இத்தனை கிரகம் இருக்கு இல்லையா, ஒரு மறு ஜென்மமே எடுத்த மாதிரி தான். 6க்கு உண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல, பிறகு வந்து 3க்கு 4க்கு உண்டானவன் 5ஆம் இடம், 12க்கு உண்டானவன் 5ஆம் இடம், எல்லா கிரகமும் 5ஆம் இடம் மேக்சிமம் அப்படிங்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானம். அதனால தான் சொல்றேன், புனர் ஜென்மம் எடுத்த மாதிரி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை, அதுலேயும் வந்து உக்கிரமான அம்பிகை, துர்கையினுடைய வழிபாடு, பிறகு முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை வரவு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா முருகன் கோயிலுக்கு பூஜைக்கு கொடுங்க. இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தை பெரிய அறிவாளி, அதாவது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கும் சரி, ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் சரி, நல்ல அறிவாளியாகவும் நல்ல பேச்சாளனாகவும் நல்ல ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு நபராகவும், பணம் படைத்தவனாகவும், செல்வாக்கு படைத்தவனாகவும், தீர்க்க ஆயுள் கொண்டவனாகவும் விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை வாரத்துக்கு வந்து குழந்தைக்கு முயற்சி பண்றோம்னாக்க இந்த வாரம் வேண்டாம். ஆனால் இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. சனி ராகு ஒன்றாக இருக்கிறதுனால சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வர வேண்டியது மிகவும் முக்கியம். அதிலும் தந்தைக்கு வந்து சனி மகாதசியோ சனி புக்தியோ இருந்ததுனாக்க கண்டிப்பா ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மற்ற விஷயங்கள், அதாவது வந்து வரன் சீக்கிரம் அமையிறது, வேலை கிடைப்பது, கிடைத்த வேலையில் வந்து நமக்கு ப்ராக்ரஸ், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரீதியா நல்ல ஆதாயம் கிடைக்கிறது, அரசியல் ரீதியாக பேரும் புகழும் அடைவது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். அவர்கள் செய்யக்கூடாதது எது தெரியுமா? செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக டூ வீலர் ஓட்டுறது, பெரிய பெரிய விஷயங்களை, ஒரு பெரிய பாரத்தை தூக்குறது, ஒரு கம்பியை தூக்கிட்டு போகும்போது, அதாவது கொஞ்சம் எதையாவது போய் டூ வீலர்லயோ சைக்கிள்லயோ போய் முட்டி கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா செவ்வாய் இருந்ததுன்னாவே இந்த மாதிரி விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள் டீஹைட்ரேட் ஆயிடாம பார்த்தோம், அதுதான். மற்றபடி இந்த வாரம் என்பது இவர்களுக்கு ஒரு லக்ஷ்மி கட்டாட்சமான ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. நல்ல வரவு இருக்கிறது, கடன்லாம் தீர்ந்துரும், நல்ல ஒரு புதிய வரவு அப்படிங்கிற மாதிரி திருமண உறவுமே நல்ல உறவாக வந்து அமையும். காதல் கை கூடும், என்ன வேற்று மொழி வேற்று இனம் அப்படி போகும், ரைட்டா? தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு லோன் கன்ஃபார்ம் ஆயிடும். லோன் அப்ளை பண்ணினவர்களுக்கு கிரீன் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடும். பெரிய விஷயம் இல்லையா? வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு குடியுரிமை, எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டில் குடியுரிமை கன்ஃபார்ம் ஆகும் இந்த வாரம். அதனால குடியுரிமை வேணும்னா இந்த வாரம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா நான் சொல்றது. அப்புறம் வீடு வாங்கணும், பிறந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், முயற்சி செய்யுங்க. சொந்தமா நான் வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், இந்த வாரம் இனிஷியேட் பண்ணுங்க, அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பியுங்கள். லேண்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாரம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இந்த வாரம் கொஞ்சம் பொறுக்கிறது நல்லது. அது எல்லாமே வந்து ராகு பெயர்ச்சிக்கு பிறகுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு ஒரு 1.5 மாசம் வந்து பொறுக்கணும். இருந்தாலும் இந்த ராகு சனியினுடைய காம்பினேஷன் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நம்ம யோசனை பண்ணிட்டு பண்ணுவது நல்லது. பெண் குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த பெண் குழந்தை வீட்டுக்கு மகாலட்சுமியாக வந்து அமைவாள். அந்த பெண் குழந்தைக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கும், வீடு வண்டி வாகனங்கள், அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு வீடு இருக்குங்கிற மாதிரி இந்த தனுராசியில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு உண்டு. ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா அந்த குழந்தை ஒரு ஜமீன்தார் மாதிரி பெரிய ஒரு எஸ்டேட் எல்லாம் வைத்து
அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன்ற அந்த குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, நம்ம என்ன சொல்லுவோம் அதை வேலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பள்ளத்தாக்குகளுக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனராக எஸ்டேட் ஓனராக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த குழந்தைக்கு வந்து 10ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பல பாஷை பேசக்கூடிய நல்ல ஒரு லாங்குவேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே உண்டு. வெளிநாடுகளில் போய் படித்து வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள், அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரமாக அப்படிங்கிற ஒரு குழந்தையாக இந்த குழந்தையானது விளங்கும். அப்படி தனுராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாக இல்லை, விநாயகர் கோயிலில் விநாயகருக்கு அபிஷேகம் கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இந்த தனுராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனுடைய உபாசனை, சிவ வழிபாடு. நீங்க வந்து முதல் நாளே 30ஆம் தேதி முதல் நாளே வந்து அம்பாளும் சிவனும் இருக்கக்கூடிய, அதாவது சிவன்னா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் கிடைச்சதுன்னா அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துக்காக ஓனரா மாறணுமா, முதலாளியா மாறணுமா, இந்த வாரத்தை பயன்படுத்துங்க, யோசனை பண்ண ஆரம்பிங்க. புதிதாக படைப்பாளியாக மாறணுமா, உங்களுடைய திறமைகளை வந்து பேப்பர்லயாவது எழுதுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய ஏணிப்படி ஏறுவது என்பது ஆரம்பித்து விடுகிறது. இளைய சகோதரர்கள்கிட்ட இருந்த சண்டைகள்லாம் தீரப்போகிறது, கடன் தீரப்போகிறது, புதிதாக வேலை அமைப்புகிறது. சிறு சிறு பிரயாணங்கள் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப திருப்தியான பலன்களை கொடுக்க போகிறது. சொந்த பந்தங்களில் இருந்த அதிருப்தியானது குறைகிறது. மழலை செல்வம், அதாவது குழந்தை செல்வமானது கிடைக்க போகிறது. திடீர் விவாகம், அதாவது டக்குன்னு வரன் அமைந்து உடனே வந்து நமக்கு ஒரு குடும்பஸ்தனாகக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்பட போகிறது. இந்த வாரத்திலிருந்து வெளிச்சம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மகர ராசி அன்பர்கள் கவலையெல்லாம் விட்டு ஒழித்து தன்னம்பிக்கையுடன் இந்த வாரத்தை ஆரம்பிக்கணும். ப்ரப்போஸ் பண்ணணும்னா ப்ரப்போஸ் பண்ணிடலாம், வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போயிடலாம், வேலை நல்லா கிடைக்கும். டிராவல் அத்தனையுமே, அதாவது நம்ம வந்து வெளியூருக்கு ஒரு பிசினஸ் நிமித்தமாக போகக்கூடிய ட்ரிப் அத்தனையுமே சக்சஸ்ஃபுல் ஆகும். தினந்தோறும் சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுக்கோங்க. பிசினஸ்ல நிறைய விஷயங்கள், ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாரம். பிஸ்னஸ்மேனுக்கு அத்தனை பேருக்குமே புதிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத யோசனை பண்ணி டீல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாரம். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பிணக்குகள், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஜென்ம சனி இல்லை, 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். இன்னும் நமக்கு சனி வந்து நம்ம அப்படியே கழுத்தை இருக்கணுது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா வெளியே சூழல்கள் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாக்குக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மதிப்பு கூட ஆரம்பிக்கும். திருமண ஏற்பாடுகள் நடக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பலு பாரம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் கூட உங்களை மிரட்டி எல்லாம், சீனியர்ஸ் எல்லாம், பாஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் அப்படியே, அதாவது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொத்துக்களில் வந்து இழந்த சொத்துக்களில் வந்து மறுபடியும் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆரோக்கியத்தை திரும்ப அடைவீங்க. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சி உண்டு. சனி வந்து இறங்கிடுவார் தலையிலிருந்து, ஆனால் ராகு போய்கிறார் அப்படின்னா பயப்பட வேண்டாம். சனி 2ஆம் இடத்துல, ராகு வந்து லக்னத்துல தான் இருக்கும். நல்ல வளர்ச்சிக்கு உண்டான வாரம் தான் இந்த வாரம். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. சனி ராகு ஒன்றாக இருக்கிறதுனால என்னன்னாக்கா தன்னுடைய சுய சிந்தனைகளை விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட்ல இருந்து வெளியில வாங்க. இந்த வாரம் வந்து கவலைப்படக்கூடாது. பழசை நினைச்சிட்டு கவலைப்படணும்னு தோணும். நம்ம எப்படி எல்லாம் அவஸ்தைப்பட்டோங்கிறது தோணும். அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அதாவது வந்து எலக்ட்ரானிக் ஐடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரம். தன வரவுக்கு உண்டான வாரம்னு பார்த்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர். லக்ஷ்மி நாராயணர் வந்து கும்பிடலாம். புருஷ சுக்தம் சொல்ல தெரிஞ்சா இந்த வாரம் முழுமைக்கும் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஜோதிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா, தாராளமாக கற்றுக்கிடலாம்.
வேற ஏதாவது வேதாந்தங்கள் கற்றுக்கொள்ள வேணுமா? இந்த வாரத்துல ஆரம்பியுங்கள். கும்பராசி அன்பர்கள் சாயங்காலம் தோறும் அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதிலும் கூட குறிப்பா எங்கே ஸ்ரீசக்கரம் மேறு இருக்கும் அங்க போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், ஏழரசனுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒழிஞ்சிடும். அதனால கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுவாங்க. வாழ்த்துக்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், மீனம் எப்பயுமே மற்றவர்களுக்காக ஓடாக தேயறது தான் அதனுடைய இயல்பு. ஆனா மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் எல்லா ராசியில அப்படின்னா உங்களுடைய பெயரும் புகழும் அனைவருக்கும் தெரிய வருகின்ற ஒரு வாரம். லாபம் உண்டா அப்படின்னா எல்லாமே உண்டு, வெளியே வரும், வெற்றியை அடைவீர்கள். ஜென்ம சனியை அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா பண்ணக்கூடாதது எது தெரியுமா? செய்யக்கூடாதது அப்படின்னு திருவிளையாடல கேட்ட மாதிரி சுய நிந்தனை, செல்ஃப் கண்டம் பண்ணாதீங்க. தன்னைத்தானே திட்டிக்காதீங்க. எனக்கு எப்பவுமே அப்படித்தான், நான் எப்பவுமே அப்படித்தான், எனக்கு எதுவுமே உருப்படுறதில்லை, அதெல்லாம் சொல்லுங்க. சனி லாபம் அப்படிதான் இருக்கும். ஏதாவது நம்மளை போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு அதெல்லாம் தூக்கி எறிங்க. இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரம். மீனராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இல்லை, வரவு இல்லாம இல்லை, அனைத்து வாய்ப்புகளும் வரக்கூடிய வாரம். நீங்கள் தான் இந்த மீனை அப்படியே தியானம் பண்ணி கொத்துக்கிற ஒரு கொக்கு போன்று, அந்த பறவை போன்று நீங்கள் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு லவக்கு லவக்கு லவக்குன்னு பிடிக்கும். அது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வருமானத்திற்கு உண்டான வழி உங்களுக்கு தெரியும். காதல் கைகூடும், குழந்தை வரம் இருக்கிறது, திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது, அப்புறம் வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. தந்தை தாயினுடைய அந்த ஒரு ஆரோக்கியத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதை பார்த்து ஒரு சந்தோஷம், தன்னுடைய வியாதி நீங்குவது பார்த்து வந்த சந்தோஷம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கணபதியினுடைய, அம்பிகை சண்டியினுடைய உபாசனை, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வச்சு அந்த ஒரு உபாசனை உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை கீழே கொண்டு வந்துடும். மீன ராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அடைவார். ஜென்ம சனி வந்துருச்சா, வெளிநாட்டுல இருக்கிறோமா, அங்க இருக்கிற இடத்துல ஒரு ஸ்திரத்தன்மையானது இருக்கும். இல்லையா, சொந்த நாட்டுல இருக்கமா, வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் வரும். அப்படி வெளியில போகணும் அப்படின்னாக்க சான்சஸ். இந்த வாரத்தை பயன்படுத்துங்கள், கவலைப்பட வேண்டாம். காலையில நேரத்தோட எழுந்துருங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் சனி ராகு இருக்கும் பொழுது இரவு நேரத்தோட தூங்க போங்க, காலையில நேரத்தோட விழித்து எழுங்கள், வெற்றி உங்களுது. 3ஆம் இடத்துல குரு லக்னத்துல உங்களுடைய ராசியில பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது புதிதாக தொடங்கக்கூடிய விஷயத்தை, உங்களுடைய ப்ராக்ரஸை பத்தி மட்டுமே யோசிங்க. நீங்க யாருக்காகவும் இது பண்ணிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கமெண்ட்ஸை பார்த்து அப்படியே கலங்க வேண்டாம். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு இப்ப கமெண்ட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கிறது. அதனால அதை நம்ம விட்டுட்டு இந்த வாரத்துல இருந்து ஒரு முடிவெடுங்க. சுய நிந்தனை இருக்கக்கூடாது. அப்புறம் லேண்டு ஏதாவது விற்க வேண்டும் அப்படின்னாக்கா இந்த ஒரு வாரம் பொறுங்க. ஏனென்றால் செவ்வாய் மாறி விடுகிறார், 5க்கு செல்லுகிறார். ஒரு வாரம் பொறுங்க, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்காமல் இருப்பது நல்லது. ஆனால் திருமண உறவுக்கும் நட்புக்கும் பிறகு குழந்தை வரத்திற்கும் ஏற்ற ஒரு வாரம், குழந்தைகளால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வயதானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னாக்கா குழந்தைகள் உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்து உங்களுக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு வாரம். ஆக மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய நன்மைகளுடனும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆக அனைத்து ராசிகளிலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரமானது லட்சுமி கட்டாட்சமாக வெற்றியுடன் கூடியதாக, அம்பிகையினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் உற்சாகம் மிகுந்ததாக, மிகவும் வளர்ச்சி மிகுந்ததாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.